அண்ணாமலை போட்ட பக்கா பிளான். அடுத்த மீட்டிங் டெல்லியில் திமுகவுக்கு பேரிடியை இறங்கிய கூட்டணி கட்சி. தமிழக அரசியல் களம் 2026 தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அண்ணாமலையின் அதிரடி அரசியல், திமுக மீதான மக்கள் வெறுப்பு, அமைதி காக்கும் எடப்பாடி விஜயின் அரசியல் என தமிழ்நாடு அரசியல் களம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் ஒரு அஜந்தாவோடு செயல்பட்ட ஆதவ் அர்ஜுனா கடந்த டிசம்பர் மாதம் அக்கட்சியிலிருந்து 6 மாதங்களுக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். அதன்பின் அவராகவே விசிகாவில் இருந்து தன்னை முழுமையாக விடுவித்துக் கொண்டார். அதன்பின் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது. விஜயை சந்தித்த சில மணி நேரங்களிலேயே திருமாவளவனுக்கு போன் செய்த ஆதவ் சந்திக்க வர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். அதன் பிறகு கட்சி அலுவலகத்திற்கு சென்று திருமாவளவனை சந்தித்தார் ஆதவ் அர்ஜுனா. இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை இருவரும் சேர்ந்தே சந்தித்தனர். ஒரு தந்தையை தனையன் பார்ப்பது போலத்தான் என் ஆசானை சந்தித்து ஆசி பெற வந்திருக்கிறேன். இதில் வேறு எதுவுமே இல்லை என்று ஆதவ் கூறினார். ஆதவையும் பாராட்டி தள்ளிய திருமா, அதேபோல தமிழ்நாட்டில் ஒரு புதிய அரசியல் பாரம்பரியத்தை ஆதவ் தொடங்கி வைத்திருக்கிறார். ஒரு கட்சியிலிருந்து விலகினாலோ விலக்கப்பட்டாலோ அவரை எதிரியாகவே பார்க்கும் ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட முறையில் நட்பு பாராட்டும் பண்பு இது என்று ஆதவை பாராட்டினார். ஆதவ் தன்னை சந்திக்க வருகிறார் என்று சொன்னதுமே திருமா தவிர்த்திருக்க வேண்டும். அவரை அழைத்து வீடியோ எடுத்து பிறகு இணைந்து செய்தியாளர் சந்திப்பும் நடத்தியிருக்கிறார். இதன் மூலம் திருமா ஒரு மெசேஜை திமுக தலைமைக்கு சொல்கிறார். அதாவது, எங்களுக்கு இன்னும் ஆப்ஷன்கள் இருக்கிறது என்பதுதான் அது. ஒருவேளை திமுக கூட்டணியிலே விசிக தொடர்ந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் ஆதவ் அர்ஜுனா விஜயின் கட்சி சார்பாக போட்டியிட்டால் அந்த தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றிக்காக சிறுத்தைகள் உழைப்பார்களா அல்லது ஆதவ் வெற்றி பெற வேண்டும் என நினைப்பார்களா? அப்படி ஒரு சூழல் ஏற்பட்டால் ஆதவ் போட்டியிடும் சட்டமன்ற தொகுதியை நாங்கள் விசிகாவுக்கே கொடுப்போம். இந்த சந்திப்பை முதல்வர் ஸ்டாலின், உதயநிதி ஆகியோர் விரும்பவில்லை. திருமா இன்னமும் ஆதவோடு நெருங்கிய தொடர்பில்தான் இருக்கிறார் என்பதையே இது காட்டுகிறது என்கிறார்கள். ஆதவ் அர்ஜுனா தரப்பில் இந்த சந்திப்புக்கே திமுக தலைமை வரை விவாதம் நடந்திருக்கிறது. ஆனால் டெல்லியில் திருமா அண்ணனோடு ஆதவ் அடுத்தடுத்த சந்திப்புகளை நடத்துவார், விரிவாக விவாதிப்பார். திருமாவை திமுகவின் எதிர்கூட்டணிக்கு நகர்த்துவதுதான் ஆதவின் வேலை. அதை ஆரம்பித்து விட்டார். டெல்லியில் அடுத்தடுத்த பேச்சுக்கள் தொடரும், நடக்கும் என்கிறார்கள். இந்நிலையில் வருகிற 2026 சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணி உடைந்து விஜய் தலைமையில் ஒரு கூட்டணி, எடப்பாடி தலைமையில் வழக்கம் போல சில கட்சிகள் சேரலாம். சில தேமுதிக, அதிமுகவிலிருந்து விலகி பாஜக கூட்டணி செல்வதற்கான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பக்காவாக பிளான் போட்டு வேலை செய்து வருகிறார் அண்ணாமலை. பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக, டிடிவி, ஓபிஎஸ், திருமாரஞ்சியுடன் இணைந்து தேமுதிக வரும்பொழுது 2026 தேர்தலில் நடக்கும் 4 முனை போட்டியில் அண்ணாமலை தலைமையிலான பாஜக கூட்டணி வலுவான கூட்டணியாக இருக்கும் என்ற தகவல்களும் வெளியாகியிருக்கிறது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.